பட்டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யுலிசஸ். இதை எழுதினவங்க ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன். இந்த பர்டிகுலர் போம் 1842 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பிளாங்க் வேர்ட்ஸில் தான் எழுதியிருக்கிறாங்க. ஐயாம்பிக் பென்டாமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, 70 லைன்ஸில் இருக்குது. 70 லைன்ஸையும் 4 செஷனாக டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ட்ரமாட்டிக் மோனலாக் மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, கம்ப்ளீட்லி யுலிசஸ் ஸ்பீக்கராக இருந்து அவரோட லைஃப்பை பற்றி அவர் பேசுகிற மாதிரி இருக்கும். அவரோட தாட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யங்ஸ்டர்ஸை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி யுலிசஸ் அப்படின்ற ஒரு வயசான பர்சன் அவரோட லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் அந்த ட்ராவல்கான வாயேஜ்க்கான தேர்ஸ்ட் அவருக்குள்ளே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ரொம்பவே அழகாக இந்த போமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் யுலிசஸ் அப்படின்ற கேரக்டர் டென்னிசன் ஹோமரோட ஒடிசியிலேருந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐடியல் கிங் அப்படின்றது பாசிட்டிவ் வே. ஐடியல் கிங் அப்படின்றது நெகட்டிவ் வே. எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் யூஸ்லெஸ்ஸாக ஒரு கிங் இருக்கிறாருன்னா அவரை தான் ஐடியல் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஐடியல் கிங்காக நான் இருக்க மாட்டேன். எப்போவுமே வாமான ஒரு ஃபயர் பிளேஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாமான ஒரு ஹார்ட் பக்கத்தில் இருந்துட்டு ஒரு பேரன் கிங்டமாக என்னோட கிங்டமாக வச்சுட்டு அதில் நானும் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் வித் மை ஏஜ்டு ஒய்ஃப், அவரோட ஒய்ஃபை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவளோட சேர்ந்து எந்த ஒரு யூஸும் இல்லாமல் இந்த பார்பேரிக் பீப்புளை ரூல் பண்ணிவிட்டு, அதுவும் அன்ஈக்குவல் லாஸ், எல்லாருக்கும் காமனாக இல்லாத மாதிரி அன்ஈக்குவலான லாஸ் எல்லாம் நான் மேட் பண்ணிவிட்டு அதை வச்சு இந்த பார்பேரிக் பீப்புளை நான் ரூல் பண்ணிகிட்ருக்கிறேன்னா அதனால் எந்த யூஸும் கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. தென் அந்த பீப்புளோட அந்த ஒர்க் என்னவா இருக்குது அப்படின்னா, ஸோ பணம் சேர்க்கணும், ஃபீட் பண்ணணும், நல்லா தூங்கணும், இது மட்டும்தான் அவங்களோட ஒர்க்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பீப்புளுக்கு என்னை பற்றியே தெரியாது, நான் யாருன்னே தெரியாது. ஈவன் நான் ஒரு கிங்காக இருந்தாலும் நான் யாருன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வேஸ்ட்டாக அவங்களோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு பார்பேரிக் பீப்புள். ஸோ இந்த மாதிரியான சமயத்தில் நான் இந்த இடத்துல இருந்து நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. என்னோட அந்த அட்வென்ச்சரஸ் எப்போவுமே ட்ராவல் போயிட்டுருக்க அந்த லைஃப்பை விட்டுட்டு நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, இல்லை என்னோட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நாட்டுக்காகன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி என்னோட அந்த லைஃப்பில் லாஸ்ட் ட்ராப் வரைக்கும் நான் இந்த ட்ராவல் வாயேஜ் இதிலேயே தான் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஈச் அண்ட் எவ்ரி டைம் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன். அட் த சேம் டைம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறனோ அதே அளவுக்கு சஃபரிங்ஸும் என்னோட லைஃப்பில் இருந்திருக்கு. ஹியூஜ் ஹாப்பினஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹியூஜ் சஃபரிங்ஸும் இருந்துச்சு. போத் த ஃபீலிங்ஸையும் நான் என்ஜாய் பண்ணியிருக்கிறேன், ரெண்டையுமே நான் கோத்ரூ பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அது எல்லாமே நான் யார் கூட சேர்ந்து கோத்ரூ பண்ணேன் அப்படின்னா, பீப்புள் தோஸ் ஹூ லவ் மீ, யாரெல்லாம் என்னை ரொம்ப நேசித்தாங்களோ, என்னோட நண்பர்களாக இருந்தாங்களோ அவங்களோட சேர்ந்து தான் நான் அந்த 2 இமோஷனையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவங்களோட சேர்ந்து தான் நான் அந்த இமோஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. சம்டைம்ஸ் நான் தனியாக இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த வாயேஜ் போகும்போதும் சரி, இவர் தனியாக ஒரு வாயேஜ் போகும்போதும் சரி, அவருக்கு 2 விதமான ஃபீலிங்ஸும் கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு சமயம் சீஷோரில் இருப்பாராம், இன்னொரு சமயம் க்ளவுட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டார்ஸை மூடுற மாதிரி, அதெல்லாம் மேகத்தை மூடி அப்படியே டார்க் ஆகி கடலையுமே ஒரு மாதிரி டிம் ஆகும் இல்லையா, அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கும். நேச்சர் சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்கேரி ஃபீலிங் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கடல் டிம் ஆகிற சமயத்தில் கூட நான் கடலில் வாயேஜ் போயிருக்கிறேன், சீஷோர்லேயும் நிறைய டைம் இருந்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பீச்சை ஒட்டி தான் என்னோட நாட்கள் எல்லாமே கடந்து போயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பீச்சில் தான் இருந்திருக்கிறேன். இதனால் நான் ஒரு நேமே க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். யுலிசஸ் மாதிரி யாராலையும் வாயேஜ் போக முடியாது, லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் போகணுன்ற அந்த ஒரு தேர்ஸ்ட், அந்த ஒரு ஹங்கர் யாருக்கும் இருக்காது அப்படின்ற மாதிரி நான் ஒரு நேமே கெயின் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அவருக்கு எப்போவுமே அவரோட ஹார்ட்டுக்கு ஒரு ஹங்கர் இருக்கும். நமக்கு வயிறு பசிச்சுது அப்படின்னா சாப்பிடுவோம். ஹார்ட்டுக்கு ஹங்கர் அப்படின்றப்போ நமக்கு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது நம்மளால் வேறு எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி இவரோட ஹார்ட் அண்ட் சோல் எப்போவுமே ஒரு லாங் வாயேஜ் போகணும் அப்படின்றதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஓகேவா, நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். ஹாவ் சீன் மச் அண்ட் நோன் மோர் சிட்டிஸ். நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன், நிறைய பீப்புளை பார்த்துருக்கிறேன், நிறையா சிட்டிஸை பார்த்துருக்கிறேன். அங்கே இருக்கிற மென், அவங்களோட மேனரிசம், அவங்க எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணியிருக்கிறேன். ஈச் அண்ட் எவ்ரி கிளைமேட்ஸ், கவுன்சில், கவர்மெண்ட், ஒவ்வொரு இடத்துக்கும் அது டிஃபர் ஆகும் இல்லையா, எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கிறேன். எவ்ரிவேர் யாருமே என்னை ஒரு லீஸ்ட்டாக கன்சிடர் பண்ணதே இல்லை. நான் அங்கே போகிறேன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் 10ஓட 11 வந்திருக்கிறாரு அப்படின்றது கிடையாது. எல்லாருமே என்னை ஆனர் பண்ணுவாங்க, என்னை ரொம்ப ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாரு. எப்படி இருந்தாலும் அவர் ஒரு கிங் இல்லையா, ஸோ அவரை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் எவ்ரிவேர் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறாரு, ஒரு பேட்டில் நடக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியை சப்போர்ட் பண்ணுற விதமாக இவர் பேட்டிலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அப்படின்னா அப்போது அந்த பேட்டில் ரொம்பவே ஃபேராக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. இவருக்கு ஈக்குவலான ஆப்போனன்ட் கூட தான் இவர் சண்டை போடுவார்.
சண்டை போட்டு அந்த விக்ட்ரி அப்படின்ற டிலைட்ஃபுல் ட்ரிங்கை வந்து நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ நமக்கு ஈக்குவலாக இல்லாத ஒரு பர்சன் நம்ம ஜெயிக்கும் போது அது ஆக்சுவல் விக்ட்ரியாக இருக்காது இல்லையா? ஸோ அந்த ஒரு ஆக்சுவல் விக்ட்ரி எனக்கு கிடச்சிருக்கு, ஈக்குவல் பார்ட்னர்ஸோட தான் நான் ஃபைட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவர் ரூல் பண்ணிட்டு இருக்கிற இந்த ட்ராய் சிட்டியில் எப்போவுமே ரிங்கிங் சவுண்டு, இதில் ரிங்கிங் அப்படின்றது வந்து ஸ்வார்டு, நம்ம சண்டை போடும்போது அந்த வாளோட சத்தம் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கும் இல்லையா? அந்த சத்தம் எப்பவும் என்னோட கண்ட்ரியில் என்னோட சிட்டியில் கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஃபைட் எல்லாம் நடக்குது, பேட்டில் எல்லாம் நடக்குதுன்னா கண்டிப்பாக நான் அதில் ஒரு பார்ட்டாக இருப்பேன். நான் கண்டிப்பாக அதில் வந்து ஆடியன்ஸாக இருக்க மாட்டேன். எனக்கு அதை பார்க்குறதுக்கு பிடிக்காது. நானும் அந்த பேட்டிலில் ஒரு பர்சனாக இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லைஃப்பில் ஈச் அண்ட் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு ஆர்ச் மாதிரி. ஓகேவா? உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு அன்ஃபெமிலியர் வேர்ல்டுக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு ஆர்ச். ஸோ அதனால் எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அன்ஃபெமிலியரான ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு வேர்ல்டுக்கு போகிறீங்க, ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை கைட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒவ்வொரு இடம் ட்ராவல் பண்ண நிறைய இடங்களுக்கு போகும்போது ஆல்ரெடி பார்த்த அந்த ஒரு பார்டர், இவ்வளோ தூரம் தான் ட்ராவல் பண்ண முடியும்னு ஒரு மார்ஜின் செட் பண்ணியிருப்போம். அது எல்லாமே நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ண அது ஃபேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல பாஸ் பண்ணோம், நம்மளோட லைஃப்பை ஸ்டாப் பண்ணுறோம், ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக டல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நம்ம பாஸ் பண்ணணும்னு நினச்சாலே அடுத்தது என்ன பண்ணுவோம்? சரி ரெஸ்ட் எடுத்துருவோம், இதுக்கு மேலே நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிடுவோம். ஸோ அதை விட ஒரு டல்லான லைஃப் அப்படின்றது கிடையாது. ஸோ உங்களோட லாஸ்ட் ப்ரீத் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக நிறைய ட்ராவல் போகணும். எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. அப்படி நீங்கள் வெளியே போகணும், அட்வென்ச்சரஸில் இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் மூச்சு விடுறதுக்காக நான் வாழ்கிறேன், மூச்சு விட முடியுதா என்னால், ஓகே இதுக்காக தான் நான் வாழ்கிறேன்ற மாதிரி உங்களோட லைஃப் இருக்கும். பட் யுலிசஸ் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, ஐ வாண்ட் மோர். அவருக்கு இப்போ வயசாகிடுச்சு, ஆனால் அவருக்கு இன்னும் நிறைய வயசு கொடுத்தாலும் அவர் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். லைஃப் ஆன் லைஃப், எத்தனை லைஃப் கொடுத்தாலும் அதில் ஃபுல்லாக அவர் வந்து அட்வென்ச்சரஸால் அந்த எக்ஸ்பீரியன்ஸாலேயே அதை ஃபில் பண்ணுவார் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே வெரி லிட்டில் டு மீ. நிறைய வாயேஜ் போயிருக்கிறாரு, நிறைய பீப்புள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருந்தும் இது எல்லாமே எனக்கு ரொம்ப சின்னதாக தான் தெரியுது அண்ட் எல்லாமே ஒன்றா தான் தெரியுது. எதையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கல, எல்லாமே ட்ராவல் தான், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எல்லாமே எனக்கு ஒன்றா தான் தெரியுது அப்படின்றத சொல்கிறாரு. பட் லிட்டில் ரிமைன்ஸ். ஸோ என்னோட லைஃப்பில் எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஃபியூ மோர் இயர்ஸ் மட்டும்தான் நான் வாழ போகிறேன் இல்லையா? கொஞ்சம் தான் எனக்கு மீதி இருக்குது. அந்த கொஞ்ச நேரத்தை ஈச் அண்ட் எவ்ரி ஆர் நான் வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன். அது எல்லாமே எனக்கு ப்ரீஷியஸ் இல்லையா? ஸோ எல்லாத்தையுமே நான் சேவ் பண்ணி வைக்கிறேன். எதுக்காக அப்படின்னா அந்த எட்டர்னல் சைலன்ஸ் அப்படின்றது டெத். ஸோ அந்த டெத்தை நான் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈச் அண்ட் எவ்ரி ஆர் நான் ப்ரீஷியஸாக நினச்சி வேல்யூபிளாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. ஐ ஹாவ் டு பிரிங்க் மோர் நியூ திங்ஸ். ஸோ நான் நிறைய நியூ திங்ஸை வந்து கொண்டு வரணும். அப்படி நான் கொண்டு வரல அப்படின்னா அதை விட ஒரு வேர்ஸ்ட் லைஃப், ஒரு போரிங் லைஃப் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லைஃப் வந்து யூஸ்லெஸ்ஸாக, போரிங்காக, மீனிங்லெஸ்ஸாக போகும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ யூ ஹாவ் டு டிஸ்கவர் சம்திங். நெக்ஸ்ட்டு ஃபார் 3 சன்ஸ் அப்படின்றது சூரியன் பூமியை சுற்றி வர்றதுக்கு 1 இயர் ஆகும் இல்லையா? அப்போது 3 சன்ஸ் அப்படின்றது 3 வருஷம். ஸோ 3 வருஷம் ஆல்மோஸ்ட் நான் வேணால் உயிரோடு இருப்பேன். அந்த 3 இயர்ஸ்க்குள்ளே எனக்கு தேவையான விஷயங்கள் நான் நிறையா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னை விட ஒரு கோழையான ஒரு பர்சன் யாருமே இருக்க முடியாது. இருக்கிற கொஞ்ச நாளில் நான் நிறையா சேர்த்து வைக்கணும்னு நினச்சி அதுக்கப்புறம் நான் இறந்து போனதுக்கப்புறம் யார் அதை ரூல் பண்ண போகிறா இல்லையா? ஸோ அதனால் நான் அப்படி சேர்த்து வைக்கணும்னு நினைக்க மாட்டேன். என்னோட கிரே ஸ்ப்ரெட், அவரோட ஹேர் எல்லாம் கிரே கலரில் ஆகிடுச்சு. இப்போவும் எனக்குள்ளே அந்த ஒரு துடிப்பு இருக்குது. நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஹியூமன் நாலேஜை தாண்டி மனுஷனால் யோசிக்க முடியாத அங்கே போகணுன்னு யாருமே நினைக்காத ஒரு இடத்துக்கு நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா கரெக்டாக அந்த சன்செட் ஆகிற டைமில் வந்துட்டு கடலில் போய் அந்த சன் அதில் விழுற மாதிரி ஒரு விஷுவல் நமக்கு கிடைக்கும் இல்லையா? பட் அது ஆக்சுவலாக எங்கே போகுது, அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எங்கே போகுது, சன் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு பின்னாடி என்ன நடக்குது, அந்த சன் மறையிற இடம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் வாயேஜ்லேயே அந்த சூரியனை கேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அது இம்பாசிபிளாக இருந்தாலும் அவரோட அந்த தாட் ப்ராசஸாக இருக்கட்டும், அந்த கரேஜ் ஃபீலிங்காக இருக்கட்டும், இதெல்லாம் அந்த வயசில் இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மை சன் டெலிமேக்கஸ், இவரோட பையன் வந்துட்டு இவர் கரெக்டாக வாயேஜ் போகும்போது அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவரோட செங்கோல், அவரோட அந்த
அந்த கிங்டம் எல்லாத்தையும் பையன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ தான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்போ ஒரு வாயேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இங்கே வந்து பார்த்தா அவரோட பையன் வந்து அவரோட ஒர்க்கை சூப்பராக முடிச்சிருக்கிறாரு. அவரோட பையனுக்கு எப்போவுமே அப்பா மேலே ஒரு தனிப்பட்ட அன்பு இருக்கும். அந்த அன்புனாலேயே என்னவோ அவர் ரொம்பவே அழகாக அவர் கொடுக்கப்பட்ட ஒர்க்கை நேர்த்தியாக பண்ணி முடிச்சிருக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. எப்படின்னா இன்டெலிஜென்ட்டாக ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. அங்கே இருந்த ரகர்ட் பீப்புள், பார்பேரிக் பீப்புள்னு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த ரகர்ட் பீப்புள் எல்லாரையும் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இவருமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரகர்டாக அவங்கள ஹேண்டில் பண்ணாமல் ரொம்ப சாஃப்டாக ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணி அவங்கள குட் அண்ட் யூஸ்ஃபுல், நல்ல விதத்துலேயும் பயனுள்ள விதத்துலேயும் அந்த மக்களை மாற்றிருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ குறை சொல்கிற அளவுக்கு அவரோட ரூலிங்கில் எதுவுமே இல்லை அப்படின்றத ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாரு. ஸோ அவரோட ஒர்க் எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக முடிச்சிருக்கிறாரு. ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்காக இருக்கட்டும், கடவுளுக்கு வர்ஷிப் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, அதை ப்ராப்பராக பண்ணணும் இல்லையா, அந்த ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க் எல்லாம் அவர் பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கிறதுனால இனிமே கிங்டமை அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற தைரியத்தில் நான் என்னோட ஒர்க்கை பார்க்குறதுக்கு, என்னோட அட்வென்ச்சர்ஸை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னோட ட்ராவலை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. போர்ட் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. ஷிப்பை வந்து ப்ராப்பராக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. செயிலிங்காக எல்லாமே அங்கே ரெடியாக இருக்குது. ஸோ டார்க்னஸும் எவ்ரிவேர், அந்த கடலுக்கு மேலே இருக்க அந்த ஸ்கையை பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக டார்க்னஸ் கவராக இருக்குது. அந்த சீ வந்து ரொம்பவே ப்ராடாக இருக்குது. மெரைனர்ஸ் எல்லாரும் என்னோட சேர்ந்த சோல்ஃபுல்லான அந்த ஃப்ரெண்ட்ஸ் மெரைனர்ஸ் எல்லாருமே எனக்குள்ளே இருக்கிற அதே ஹங்கரோட ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்ன மாதிரியே திங்க் பண்ணுறாங்க. எனக்குள்ளே இருக்கிற அதே தேர்ஸ்ட் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. அவங்க எல்லாருமே ரொம்பவே பிளேஃபுல் மேனரில் தான் இந்த தண்டராக இருக்கட்டும், சம்மராக இருக்கட்டும், எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பயம் அப்படின்றதே இல்லை. எல்லாத்தையுமே கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ரொம்பவே தைரியமாக என்ன போல் அவங்களும் இந்த ட்ராவலில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நவ் ஐ அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நானாக இருக்கட்டும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கொஞ்சம் வயசானவங்களாயிட்டோம் இல்லையா, அந்த ஏஜுக்குன்னு சில ஆனரபிள் விஷயம் எல்லாமே இருக்கும். இப்போ கொஞ்சம் வயசானவங்கள ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒர்க் கொடுக்க மாட்டாங்க. ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக பார்த்துப்பாங்க. ஒரு குழந்தைய மாதிரி வயசானவங்களையும் பார்த்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான சமயத்தில் நாங்கள் எல்லாரும் டெத்தை நோக்கி க்ளோஸாக போயிட்டுருக்கிற இந்த சமயத்தில் அந்த டெத்தை நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி சில நோட்டபுளான விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். யூஸ்வலி சொசைட்டி வச்சிருக்கிற அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த ஒரு ஓல்டேஜ் பீப்புள் மாதிரி நானும் இருக்க மாட்டேன். இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு நோபலான விஷயத்த, ஒரு ஹிஸ்ட்ரியை நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டு தான் போவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து யாருமே இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நாங்கள் பண்ணணும். யுலிசஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்க எல்லாருமே யுனிக்காக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைட்ஸ் பிகின் டு ட்விங்கிள். ஸோ ஃப்ரம் தி ராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மலைகளில் வாழக்கூடிய அந்த மக்கள் வந்து அவங்க இருட்டானதும் அவங்க லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த லைட்ஸ் எல்லாமே ட்விங்கிள் ஆகிறது எங்களுக்கு தெரியுது. ஒரு லாங் லைட், டே லைட்டில் இருந்து அந்த லாங் லைட், சன்லைட் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் ஆக ஆரம்பிக்குது. ஸ்லோவாக மூன் வந்து வானத்தில் வர்றதை எங்களால் பார்க்க முடியுது. ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான கிளைமேட்டை பார்த்ததுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து ரஷ் பண்ணுறாரு. சீக்கிரமாக வாங்க, இது ஒன்றும் அவ்வளோ லேட் ஆயிடல, வயசாயிடுச்சு அப்படின்றது சொன்னாலும் தெரிஞ்சாலும் நமக்கு இன்னும் டைம் இருக்குது, அந்த டைமில் நம்ம அட்வென்ச்சர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து வர சொல்கிறாரு. இப்போது ஒரு நியூ வேர்ல்டை தேடி தான் அவங்க எல்லாரும் போகிறாங்க இல்லையா. ப்ராப்பரான ஆர்டரில் உட்காந்துக்கோங்க. நம்ம யூனிஃபார்மாக அந்த ஒரு துடுப்பை போடும்போது கடலில் ஒரு டீப்பான ஒரு பவுண்டு, ஒரு ஆழமாக ஒன்று க்ரியேட் ஆகும். அதெல்லாம் க்ரியேட் ஆகணும்னா நம்ம ஒன்றா சேர்ந்து தான் அந்த துடுப்பை போடணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ யுலிசஸோட அந்த பர்பஸ் என்ன அப்படின்னா டு கோ பியாண்ட் தி சன். ஸோ சன் செட் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்க்கணுன்றது தான் இவரோட பர்பஸ், இவரோட கோலாக இருக்குது. ஓகேவா. ஸோ இவரோட ஜேர்னியை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ எல்லாத்தையுமே நான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி நிறைய அட்வென்ச்சரஸான அமேசிங்கான விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்துடணும் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்டபானாக இருக்கிறாரு. சீ மே கில் அஸ். ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த கடல் வந்து நம்மளை மூழ்கடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இல்லையா. அது ஒரு பெரிய வேவ் வரலாம், இல்லை நிறைய காற்றடிக்கலாம், ஏதோ ஒன்று நடந்து நம்மளை மூழ்கடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்படி நம்ம எல்லாரும் இந்த கடலுக்குள்ளே மூழ்கினாலும் அந்த ஹாப்பி ஹெவனை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அந்த ஹாப்பி ஹெவனில் தான் கிரேட் வாரியரான அக்கிலஸ் அங்கே இருக்கிறாரு. ஸோ அவரை நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. தென் நம்மக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. அது வந்து டைமாக இருக்கலாம், அவங்களோட ஏஜாக இருக்கலாம், யூத்தாக இருக்கலாம், ஓகேவா. நிறைய விஷயங்கள் போனாலும் பட் சம்திங் ரிமைன்ஸ். இன்னமும் சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா அவங்களோட கரேஜ். எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தைரியம் இன்னும் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு கட்ஸே அவங்கள என்ன மாதிரி ஃபீல் பண்ண வைக்குது அப்படின்னா ஒரு ஹீரோயிக் ஹார்ட்ஸ்,
அங்கே இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ஓல்ட் ஏஜ் பீப்புளுமே ஒரு ஹீரோ லைக் ஃபிகர் மாதிரி அங்கே இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ஈக்குவல் டெம்பர், என்ன ஆனாலும் சரி இந்த வாயேஜ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஈக்குவல் டெம்பர் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது. ஸோ டைம் அண்ட் ஃபேட் சேர்ந்து நம்மளை வீக் ஆக்கினாலும் நம்ம வீக் இல்லை அப்படின்றதுல அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்றது வந்துட்டு பியாண்ட் தி ஃபேட் அண்ட் டைம், அவங்களோட வயசு வந்து இன்னும் ஸ்டில் 20+ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப கரேஜியஸாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஏதோ ஒன்று தேடணும், கண்டுபிடிக்கணும், கிவ் அப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே கரேஜியஸான, அந்த ட்ராவல் மேலே ரொம்பவே பேஷனேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பற்றி ரொம்ப அழகாக இந்த போமில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.